Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல direct measurement எடுத்து blouse எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா blouse tutorial classes போயிட்டு இருக்கு. 12 classes நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா chart marking, beginnersக்காக chart marking சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த chart markingலயே வந்து front, back, sleeve, பட்டி எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு நார்மல் straight cutting blouse ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா cross cutting with paw neck இவ்வளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம செல்ஃப் மெஷர்மென்ட் செல்ஃப் மெஷர்மென்ட் தான் எடுக்கணுமானா இல்ல பட் வந்து நம்ம ஒரு செல்ஃபாவும் எப்படி மெஷர்மென்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளே எப்படி மெஷர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க வந்து மத்தவங்களுக்கும் வந்து நான் சொல்ற இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து மெஷர்மென்ட் எடுத்து பிளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணலாம். நான் சாதாரணமாவே சொல்ற மாதிரி என்னோட வீடியோஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க. சோ என்னோட கஸ்டமர்ஸ்ல வந்து 90% எல்லாருக்குமே நான் வந்து பாடி மெஷர் பண்ணி தான் பிளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணுவேன். சோ நான் வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கிற விஷயம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிட்ச் பண்றதுதான். எல்லாமே நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அமையும். பட் எல்லாருக்குமே அந்த மாதிரி வருமானது எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். ஏன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் பிளவுஸ்ல எந்த மிஸ்டேக் வேணாலும் இருக்கலாம். சோ அதை நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுக்கு பதிலா நம்மளே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணும்போது ரொம்பவே திருப்தியா இருக்கும். ஓகேவா? சோ அந்த மெத்தட் தான் நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். பட் யாரும் குறை சொல்லாம அவங்க சொல்லிக் கொடுக்கற தப்பு இவங்க சொல்லிக் கொடுக்கற தப்புன்றது குறை சொல்லாம நம்ம வந்து நம்மளோட மெத்தட்ல போறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பிகாம் ஒரு பிஎஸ்சி முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. சோ இது வந்து ஒரு டைம்க்கும் வந்து ஒரு ஃபேஷன் மாறும். அதே மாதிரி பழைய டெய்லர்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 fold பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ஒன்னா தான் கட் பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து ஒரு கட்டம் தாண்டும் போது இதோட ஃபேஷன் அப்படிங்கறதே வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அப்படிங்கறதால ஒருத்தர் ஒரு விதமா பண்ணுவாங்க. சோ என்னோட மெத்தட நான் சொல்லி கொடுக்குறேன். என்னோட மெத்தட்ல வந்து எனக்கு கரெக்டா வருது, எனக்கு சாட்டிஸ்பாக்சன். என்னோட வந்து நான் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க நீங்க ஒரு சிலர் நினைப்பீங்க வீடியோ எடுக்கிறாங்க போடுறாங்க அவ்வளவுதான். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் நம்ம பண்ணும்போது சொதப்பிருச்சுன்னா நம்ம அந்த வீடியோ போட மாட்டோம். ஓகேவா? சோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு யூனிஃபார்மோட பேண்ட் கட்டிங்ல கூட சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 4 பேண்ட். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பேண்ட் பண்றேன் அப்படின்னும் போது 4 பேண்ட் ஸ்டிச் பண்ணேன். என் பையனுக்காக ஹாஃப் நிக்கர் வந்து 4 ஸ்டிச் பண்ணேன். 4 வேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே கிளாத் வேஸ்ட் தான். எல்லாமே யூனிஃபார்ம் மெட்டீரியல் தான், காஸ்ட்லியான மெட்டீரியல் தான். பட் எனக்கு எப்படி அப்படின்னா என்னோட திருப்தி நான் கரெக்டா பண்றேன் அப்படின்னா தான் வீடியோவே எடுப்பேன். சோ அந்த மாதிரி நான் எல்லாமே வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா வருது அப்படின்னும் போது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். சோ அது வந்து என்னோட நேச்சர். ஓகேவா? சோ என்னோட மெத்தட்ல நான் எப்படி ஃபாலோ பண்றேன், நான் எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்றேன் அப்படிங்கறத சொல்ல போறேன். இந்த விஷயத்த நான் இப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட், அவங்க வந்து 2.5 இன்ச் வைக்க சொன்னாங்களே பிளவுஸ் நெக், ஆனா இவங்க எதுக்கு 2.25 வைக்க சொல்றாங்க இப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. எல்லாமே வந்து அனுபவத்துல நம்ம பண்ற விஷயம் தான். இப்ப எனக்கு வந்து நான் டெய்லரிங் கத்துக்கும் போது எனக்கு ஒரு விதமா தான் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. பட் அதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு மிஸ்டேக் வந்திருக்கலாம். சோ அதனால வந்து அதை நான் ஆல்டர் பண்ணி அதை வந்து வேற மாதிரி நான் எடுத்துட்டு போயிருக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து ஒரு டெய்லர்ஸும் அவங்களுக்குள்ள அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விஷயங்கள் தான் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஈஸியா வந்தாட முடியுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. சோ இன்னைக்கு வந்து நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இப்போ வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பேக் ஹைட், ஃப்ரண்ட் ஹைட், பஸ்ட் மெஷர், செஸ்ட் மெஷர், வேஸ்ட் ரவுண்ட், மெயினா 5. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல், ஷோல்டர் மெஷர். ஓகேவா? இது 2. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் லெங்த், ஸ்லீவ் விட்த் 2. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக், பேக் நெக். சோ இவ்வளவுதான் நமக்கு தேவையான மெஷர். மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 9ல இருந்து 10 மெஷர் வரைக்கும் வரும். ஓகேவா? சோ அதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் ஹைட் வந்து நம்மளால ஓனா எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா நம்ம கரெக்டா வச்சு மெஷர் பண்றது கஷ்டம். பேக் சைடு அப்படிங்கறதால கரெக்டா மெஷர் பண்றது கஷ்டம். சோ அது வந்து யாரையாவது வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜாயின்ல இருந்து உங்களுக்கு இறக்கம் எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா பழைய பிளவுஸ்ல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எவ்வளவு இருக்குன்னு பேக் ஹைட் மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட். சோ ஃப்ரண்ட் ஹைட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் ஜாயின் இருக்கு இல்லையா, நம்மளோட பஸ்ட் மெஷர் இருக்கு, பஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து இந்த டேப் வந்து கரெக்டா ஷோல்டர் ஜாயின்ட் வைங்க. ஷோல்டர் ஜாயின்ட் கரெக்டா வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஹைட் கரெக்டா வரும். வச்சுட்டு உங்களோட பஸ்ட் மெஷர் எவ்வளவு இருக்கோ அந்த பஸ்ட்டை வந்து அப்படியே வச்சுட்டு இறக்காதீங்க. அந்த பஸ்ட் மெஷர் வந்து இப்படி தூக்கி வச்சு எடுங்க.
புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தூக்கி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். ஸோ ஃப்ரண்ட் ஹைட்டை இப்படி தான் எடுக்கணும். அந்த ஷேப்பை வந்து நீங்க இப்படி நல்லா டைட் கொடுத்து உள்ள வரைக்கும் போய் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு 11.5 இருக்கு, 11.5 இன்ச் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் ஹைட் சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஹைட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட். ஸோ செஸ்ட் ரவுண்டுக்கு இந்த டேப்பை இப்படி எடுத்துட்டு போய் இங்க மேலதான் எடுக்கணும், நடுவில் எடுக்கக்கூடாது. மேல ஆமூல் ஒட்டின மாதிரி வரணும். ஸோ இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது கையை தூக்கிக்கிட்டு எடுக்காதீங்க, ஃபுல் டைட் வந்துடும். ஸோ கையை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட சொல்லுங்க. யாருக்குன்னா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கையை ரிலாக்ஸ் பண்ணிட சொல்லுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு எவ்வளவு இருக்கும், இதுதான் செஸ்ட் ரவுண்ட். ஓகேவா? 32. அடுத்து வந்து பஸ்ட் மெஷர். ஸோ ஒருத்தவங்க மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க, பஸ்ட் மெஷர் எதுக்காக எடுக்கிறோம், அது நம்ம எதுலையுமே யூஸ் பண்ணலையே அப்படின்னு. இப்போ ஒரு கஸ்டமர் இப்போ எனக்கே நான் ஸ்டிச் பண்ணணும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஒரு கஸ்டமர் வராங்க, நம்ம மெஷர்மெண்ட் எடுத்த அன்னைக்கே நம்ம ஸ்டிச் பண்ண போறதுல எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும். ஸோ அவங்களோட பஸ்ட் மெஷர் எப்படி இருந்தது, ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங் போடணுமா ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டா கரெக்டா இருக்குமா, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் நம்ம எவ்வளவு வைக்கலாம், நம்ம வந்து ஆமோல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கண்டிப்பா நம்ம பஸ்ட் ரவுண்ட் எடுத்தாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த பஸ்ட் ரவுண்ட் நார்மல் பாடிக்கு 1 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போ 32 என்னோட செஸ்ட் சைஸ்னா 33, 34 அதாவது 32 சைஸ்க்கு பஸ்ட் மெஷர் இருக்கும். பட் அதே பாத்தீங்கன்னா ஒரு சிலரோட பாடியில பாத்தீங்கன்னா அதுவே வந்து 4 இன்ச்சஸ் வரைக்கும் அதிகமா, அது வந்து அப்நார்மலா இருக்கும். பஸ்ட் மெஷர் பாத்தீங்கன்னா அப்நார்மலா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஒன்னே கிராஸ் கட் போடணும் அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் வைக்கும்போது அதிகமா வச்சு ஆமோல கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம பஸ்ட் மெஷர் எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட். வேஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு லென்த் எடுத்துருக்கோமோ அந்த எண்ட்ல வேஸ்ட் ரவுண்ட் நல்லா டைட்டா எடுத்துக்கோங்க. டைட்டா இந்த சாரி ரெகுலரா கட்டுறவங்களுக்கு நல்லா டைட்டா எடுத்து அந்த டைட் கொடுத்துருங்க. வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட நல்லா டைட் கொடுத்துருங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு சாரி கட்டுறதுக்கு அழகு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆமோல் மெஷர். ஸோ ஆமோல் மெஷர் எடுக்கிறதுக்கு நம்மளோட டேப்பை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு 16 or 15 இன்ச்சஸ் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு போங்க. ஸோ இப்படி எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா அந்த ஜாயின், அதாவது நம்ம இங்க போடும்போது கீழே போடும்போது எங்க கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஆமோல் ரவுண்ட் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ பாருங்க, ஆமோல் ரவுண்ட் வந்து இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. செல்ஃபா நம்ம பண்றோம். ஸோ செல்ஃபா பண்றது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்க மாதிரி இருக்கும், பட் நம்மளால முடியும். ஸோ கரெக்டா வச்சுட்டு பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஸோ 14.5 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷோல்டர். ஸோ ஷோல்டரோட மெஷர் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த டேப்பை வந்து அப்படியே பேக்ல போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மிடில் ஒரு போன் இருக்கும், இந்த இடத்துல மிடில் ஒரு போன் இருக்கும். அந்த போன் வரைக்கும் நீங்க வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு மிடில் போன், நான் சொல்றது மிடில் போனை ரொம்ப கர்வ்ல இந்த வளைவுல எடுக்காதீங்க, மிடில் போன் கிட்ட எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு இந்த இடத்துல எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். பட் இதை கூட நம்ம வந்து இதே மாதிரி இப்படியே யூஸ் பண்ண போறதுல இதுல என்ன மைனஸ் பண்ணணும் எப்படி போடணும்ன்றதை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணும்போது சொல்றேன். ஓகேவா? இதுதான் வந்து ஷோல்டரோட மெஷர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த். ஸ்லீவ் லென்த் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படியே வச்சு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்து ஸ்லீவ் வித். ஸோ ஸ்லீவ் வித்துமே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உள்ள டேப்பை இன்சர்ட் பண்ணிட்டு டேப் கரெக்டா வச்சதுக்கு அப்புறமா கையை வந்து ஃப்ரீயா விட்டுட்டு மெஷர்மெண்ட் எடுங்க. இதுவுமே வந்து கையை அப்படியே தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த மெஷர் தான் நமக்கு கிடைக்கும், அந்த மெஷர்மெண்ட் நமக்கு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டு எடுத்துக்கோங்க ஸ்லீவோட வித். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும். ஸோ ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா நம்ம யார் யாருக்கு எப்படி எப்படி போடலான்றது நான் மார்க்கிங் டைம்ல சொல்றேன். இல்ல எனக்கு வந்து இதுல இருக்கிறதே நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஷோல்டரோட ஜாயின் வந்து இருக்குல்ல, ஸோ அந்த ஜாயின் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அப்படி வச்சுக்கோங்க. உங்களோட பிளவுஸ்ல வந்து எங்க அந்த நெக் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கரெக்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட மாதிரி நீங்க மெஷர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு நிறைய பேர் இப்படி சொல்றாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் காட்டுறேன். ஸோ இப்படி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 8.5 இன்ச் வருது. பட் 8.5 இன்ச் நமக்கு வைக்க முடியாது, 6.5 இன்ச் தான் வரணும். அப்போ 2 இன்ச் நமக்கு அதிகமா வருது. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது, நம்ம இப்படிதான் வச்சு இந்த ஸ்ட்ரைட்டை தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நெக்கோட இறக்கம் எடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் நெக்கோட இறக்கம், அது யாருக்கிட்டையாவது சொல்லியே நீங்க எடுத்துக்கலாம் பேக்ல. அப்படி இல்லைன்னா ஜென்ரலா மேக்சிமமா எவ்வளவு போடலாம், மினிமமா எவ்வளவு போடலாம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் டைம்ல காட்டுறேன். ஸோ ஓகே, வந்து நீங்க கண்டிப்பா எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றத கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு எப்படி டயக்ராம் போடலாம், ஒரு சார்ட்ல வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மளோட பிளவுஸ் டியூட்டோரியல் எப்படி இருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா, உங்களால கத்துக்க முடியுதா, இன்னும் ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி டயக்ராம் போடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நோட்ல வந்து உங்களுக்கு டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் கிளாத்லேயே நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா பேக் ஹைட் 13 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 11.5, செஸ்ட், பஸ்ட், வேஸ்ட் ரவுண்டு, ஆர்மோல், ஷோல்டரோட வித்து, ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் வித்து, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. அதாவது ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணும்போது சொல்றேன்னு. நெக் வித்து பார்த்தீங்கன்னா 32 சைஸ் வச்சு நம்ம வந்து நெக் வித்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 2.25 வச்சிருக்கேன். இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஹைட்டோட நம்ம கீழே வந்து ஆல்ரெடி ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு தான் லைன் போடுவோம். ஸோ அதனால அதை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ப்ளஸ் 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஹைட் வந்து 11.5 இருக்குல்ல, இது வந்து ஸ்டிச்சிங்காக 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷோல்டர் கிட்ட எப்படி ஜாயின் பண்ணுவீங்க, 1/2 இன்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கம்மியாக ஜாயின் பண்ணீங்கன்னா 3/4 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் செஸ்ட் ரவுண்டு, செஸ்டோட 6 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். பஸ்ட் மெஷர் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கறதுக்கு தான் மெஷர் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து வேஸ்ட் ரவுண்டு இதோடவும் நம்ம வந்து 6 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்மோல் பார்த்தீங்கன்னா 14.5. இது நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்ம ட்ரா பண்ணிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டு. ஷோல்டரோட வித்து, ப்ளவுஸுக்கு வந்து எப்பவுமே ஷோல்டரோட வித்து எடுத்துட்டு இந்த வித்து வந்திருக்குல்ல, இதை வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11 இன்ச் வரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 5.5 வரும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 5.25 5.5 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஷோல்டர் மெஷர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்லீவோட லென்த்து இதோட வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் பண்ண போறீங்கன்னா அடிச்சு அப்படியே டர்ன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஆட் பண்ணால் போதும். இல்லை 2x2 கிளாத் மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணுறேன். பிளெயின் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸ்லீவோட வித்து, ஸோ ஸ்லீவோட வித்துலேயும் வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து இதுலலாம் எப்படி நம்ம அந்த 6 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வரும். பட் இது வந்து ஒரு ஸ்லீவுக்கான சுற்றளவு, இது வந்து ஓவரால் பாடிக்கான சுற்றளவு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவுக்கான சுற்றளவு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னா 11/2, ஸோ 5.5 + 1.5. ஓகேவா? 7 இன்ச் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் எப்படி எடுக்கலாம்னா 6, 6.25, 6.5, 6.25, 7, 7.5 வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து 32 சைஸ்க்கு வந்து 6 கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, 6.25 வச்சாலே போதும். நான் கொஞ்சம் இறக்கமாக போடுவேன் அப்படிங்கிறதால 6 இன்ச் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக் நெக்கோட டெப்த் பார்த்தீங்கன்னா, ஸோ பேக் நெக்கோட டெப்த் வந்து நம்ம 7 இன்ச் போட்டிருக்கோம். இப்போ பேக் நெக்கோட டெப்த் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வச்சிருக்கோம். இப்போ 32 சைஸ்க்கு எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வைக்கக்கூடாது. 8, 8.5 மேக்ஸிமமாக வைக்கணும்னா 8.5 இன்ச்சு. ஸோ என்ன கேல்குலேஷனில் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து செஸ்டோட மெஷர் வந்து 40 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 40 இன்ச் இருக்கிறவங்களுக்கு ஒரு நெக்கோட டெப்த் இறக்கும், பேக் நெக்கோட டெப்த் எவ்வளோ வைக்கலாம் தோராயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 40-ஐ 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் 10. இதோட இது வந்து மேக்ஸிமமாக வைக்கலாம். இல்லை இதுக்கும் அதிகமாக இறக்கம் வேணும் அப்படின்னா 10.5 தான் வைக்கணும். இதுக்கு மேலே நம்ம வந்து நெக்கை இறக்கவே கூடாது. நெக்கை நம்ம இறக்க நம்மளோட பிளவுஸோட ஷேப் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணணும். நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் உங்களுக்கு சார்ட்டாகவே கொடுக்குறேன். 28, 30 சைஸ்க்கு எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து 32, 34க்கு எப்படி வைக்கலாம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து சார்ட்டாகவே கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரியும் எந்தெந்த சைஸ்க்கு எந்தெந்த அளவுக்கு நெக் வைக்கலாம் அப்படின்னு. பட் இது எல்லாமே பார்த்தா இந்த நெக்கு மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த நெக் மெஷர்மெண்ட்டும் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் இந்த மாதிரி கால்குலேஷன்ல போடுறது பாத்தீங்கன்னா 7 இன்ச் அபவ் நெக்கோட டெப்த் வந்து, அதாவது பேக் நெக்கோட டெப்த் 7 இன்ச் அபவ் வைக்கிறவங்களுக்கு தான் இது ரெண்டும் இப்படி இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணணும். அப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. ஒருத்தவங்க வந்து பேக் நெக் 5 இன்ச்ல கேட்குறாங்க. அப்போ வந்து நான் என்ன ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 இன்ச்ல கேட்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன ஆல்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுல -2 இன்ச் 3 இன்ச் பண்ணீங்கல்ல, 3 இன்ச் பண்ணக்கூடாது, -2 இன்ச் பண்ணி அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுவுமே வந்து நான் ப்ரிப்ரேஷன் சார்ட் இருக்குது, அந்த சார்ட் வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்தெந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி நெக் வித்து போடலாம், நெக் டெப்த் போடலாம், ஷோல்டர் மெஷர் வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களோட மெஷர் எடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட மார்க்கிங் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். 13.5, 12.5, இது பார்த்தீங்கன்னா 38. இது பஸ்ட் மெஷர் நான் சொன்ன மாதிரி சும்மா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 34. ஆமோல் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறதுக்கு தான். அதாவது இதை ஆமோல் நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7.25 வரும்ல. ஸோ அந்த 7.25 மெஷர் நம்ம அந்த ரவுண்ட், அதாவது இப்படி போடுறோம் இல்லையா, ஆமோல் ஷேப் இப்படி போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 7.25 வரணும். அதுக்காக தான் இந்த மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டரோட விட்த்து அது வந்து நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்லீவ் லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 6.5, நார்மல் ப்ளவுஸில் பண்ண போகிறேன்றதால. ஸ்லீவோட விட்த்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சோம். ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு இதோட நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்படியே வச்சுட்டோம்னா நமக்கு வந்து மேலே தையல் கீழே தையல் எல்லாம் போய் கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டே நம்ம மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட விட்த்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது போடும்போதே வந்து நான் முடிஞ்சால் சைடில் வந்து நெக்கோட விட்த்து எவ்வளோ போடலாம், அதுக்கப்புறம் ஷோல்டரோட மெஷர் யார் யாருக்கு எப்படி எப்படி வைக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.